வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலைக்கு அவசர அழைப்பை பியூஷ் கோயல் விட்டார்ல, அந்த அழைப்பை ஏற்று அண்ணாமலை கமலாலயம் வந்தார்ல, கமலாலயத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக வெளிவந்துக்கு இருக்கு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சில பேர் அவங்களுக்கு விருப்பமான தொகுதிகளை வாங்கிட்டு மற்ற எல்லாத்துக்குமே கஷ்டமான தொகுதிகளை அதிமுக கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. சில பேருக்கு மட்டும் சேஃபாக வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சவாலான தொகுதி அதிமுக தள்ளிவிட்ட தொகுதிகளை வாங்கிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை பியூஷ் கோயல்கிட்ட சொல்லியிருக்காரு. பியூஷ் கோயல் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை 100% அக்செப்ட் பண்ணியிருக்காரு. பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக பாஜக நிர்வாகிகளை பார்த்து கத்திருக்காரு. என்ன தொகுதி பங்கீட நடத்திருக்கீங்க அதிமுக கிட்ட? சில தனிநபர்கள் விரும்பிய தொகுதிகள் மட்டுமே அதிமுக தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன, விரும்பிய தொகுதிகள் கிடைக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயலும் சொல்லியிருக்காரு. யார் அந்த சில தனிநபர்கள்? வேற யாரு? நயினாறு, எல் முருகனு, தமிழிசை, வானதி, இவங்க தான் தனிநபர்கள். இவங்களுக்கு விருப்பமான தொகுதிகளை அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க அதிமுக கிட்ட, மற்றவங்க எல்லாத்தையும் டீலில் விட்டாங்க. இதை பியூஷ் கோயலும் சொல்லி கடுமையாக கத்தியிருக்காரு. அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை சொல்கிறதுல என்ன தப்பு, அப்படி தானே நடந்திருக்கு அப்படின்னு கோயலும் உறுதிப்படுத்தியிருக்காரு கமலாலயத்தில். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக மஸ்ஜித்துகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு தமிழக மஸ்ஜித்துகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு அறிவிச்சிருக்காங்க. கூட்டணி பேர் என்ன? மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. கூட்டணி பேர் ஜமாத்து திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத் கூட்டமைப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் பேர் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா? முரண்பாடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. திமுகவை சேர்ந்த எல்லாமே என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, பயந்துட்டார் விஜய், அதனால தான் 2 தொகுதி, 2ல் ஏதாவது ஒன்றை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள்லாம் இப்போ விஜயை கலாய்ச்சிக்கு இருக்காங்க. ஒருத்தர் 2 தொகுதிகளில் போட்டிடுறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. இது பாலிடிக்ஸில் சர்வசாதாரணமான ஒன்று ஆயிடுச்சு. இந்த நடைமுறைக்கு முதல்ல தடை கொண்டு வரணும். இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதி மற்றும் வயநாடு தொகுதி 2 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் போட்டிடுறாரு 2024. 2மே ஜெயிக்கிறாரு. 2மே ஜெயிச்சதுக்கப்புறம் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு ரேபரேலியுடைய எம்பியாக மட்டும் கண்டினியூ ஆகிறாரு. அதன் பிறகு மறுபடியும் வயநாடுக்கு ஒரு பை எலெக்ஷன் நடக்குது. மக்கள் வரி பணம் தானே, வேஸ்ட்டு தானே இதெல்லாம். அப்போது ஒருவர் 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கலாச்சாரத்தை முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒழிக்கணும். ஆனால் முதன்முறையாக ஒரு முக்கிய தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுறவங்க சேஃப்டிக்காக 2 தொகுதிகளில் போட்டிடுறது வழக்கமாக தான் இருக்குது. இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2014 தான் அவர் பிஎம் கேண்டிடேட்டாக பாஜகவால் அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கிறாரு. அதாவது தேசிய தேர்தலை, குஜராத் தேர்தலை அவர் சந்திச்சிருக்காரு. 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. ஆனால் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த பிறகு 2014 தேர்தலை சந்திக்கிறாரு. வதோதரா மற்றும் வாரணாசி 2 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் போட்டிடுறாரு. 2மே ஜெயிக்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திக்கும் போது 2 தொகுதிகளில் போட்டிடுறது சாதாரணம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் எத்தனை தேர்தலை சந்திச்சிட்டாரு? இப்பையும் 2 தொகுதி. அப்போது இத்தனை காலங்கள் பாலிடிக்ஸில் இருந்தும் அவர் மேலேயே அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லையா, எந்த தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு அவருக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லை, காங்கிரஸுக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் இப்போ இது பொலிட்டிக்கலாக டிபேட்டாக மாறி இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ தான் நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி சிஎம் கேண்டிடேட்டாக அவர் நிற்கிறாரு. அதனால சேஃப்டிக்காக 2 தொகுதியில் அவர் களம் காண்கிறார். ஸோ இந்த 2 தொகுதி கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியான கான்செப்டாக இல்லையா? என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தொகுதி கான்செப்ட் அப்படிங்கிறது தடை செய்ய வேண்டிய ஒன்று. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.